ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய நாமாவில் 24வது நாமா திருப்பெயர் ஜனாஹ்லாதாய நமஹா. ஜனங்களுக்கு ஆனந்தம் அளிப்போனுக்கு நமஸ்காரம். ஜன சகல ஜனங்களுக்கும், ஆஹ்லாத ஆனந்தத்தை கொடுப்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். நேற்று சுவாமிக்கே கொடுக்குறாருன்னு சொன்னதாக இருந்தது அந்த நாமா. இன்னைக்கு எல்லா ஜனங்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்குறவராக இருக்காருன்னு சொல்கிறது. பகவான் எல்லாத்துக்குள்ளேயும் இருந்து ஆனந்தம்ங்கிறது எப்படி கொடுக்குறார் அப்படின்னு கேட்டால் வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் அது ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறது. நித்திய ராத்திரி தூங்குகிறோம், நன்னா தூங்கினேன், எந்த வருத்தம் தெரியறதில்ல, வலி தெரியறதில்ல, காத்தாலேருந்து ஓடின எந்த விஷயமும் தெரியறதில்ல. ஆனால் காத்தால் ஏந்திரிச்சுட்டா மறுபடியும் எல்லாம் வந்து விடுறது. ஆனால் அந்த தூங்குற நேரத்தில் ஒன்றும் தெரியாமல் இருக்கே. இதே ஒரு பெரியதான ஒரு விஷயம். பகவான் நமக்கு கொடுக்குற உபகாரம். ஆகாரம் கொடுக்குறார், இந்த உலகங்கிறத கொடுத்துருக்கார், இன்னும் நல்ல அப்பா அம்மா, படிப்பு, அவரை நம்புற மாதிரியான ஒரு தேசம், அவரை நம்புற மாதிரி அவர் கோவிலுக்கு போகிற மாதிரியான ஒரு இருப்பிடம், இதெல்லாம் கொடுக்குற காரணத்தினாலேயே ஜனங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறவர்னு அர்த்தம். எல்லா விஷயங்களுடைய ஆனந்தமும் அந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தினுடைய திவலை தான், ஒரு சின்ன மாத்திரை தான்னு சொல்லி உபனிஷத்தெல்லாம் சொல்கிற காரணத்தினால பகவானை பார்த்துட்டு பகவானை பற்றி நாம் தெரிஞ்சுனுட்டாதான், அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டார்னா தான் எதை இன்னுமே பார்த்தா பார்க்க வேண்டாமோ, எதை இன்னுமே கேட்டால் கேட்க வேண்டாமோ அப்படிங்கிற எல்லா நிலையும் வரும். அதனால் அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தரார், அவருடையதான அனுகிரகத்தில் இன்னும் மேலே மேலே தரார். இந்த ஆனந்தத்துக்கு இன்னொரு வெளிப்பாடு ஒன்று சொல்லணும்னா, நம்ம சாஸ்தா பக்தர்களாக இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அனுபவம் புரியும். அது என்னென்னா, கஷ்டப்பட்டு இங்கேருந்து யாத்திரை பண்ணி பெரிய பாதையாக இருக்கட்டும், இல்லை பம்பை வழியாக போகிறதா இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி எல்லாரும் போவோம். சத்தியமான பொண்ணு 18ஆம் படியை பார்த்த உடனே சில பேர் கண்ணில் தாரதாரியாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும். பகவானை பார்க்கறது அப்புறம், 18ஆம் படியை பார்த்துட்டாலே போகிறோம், கண்ணில் தண்ணி வந்துடும். இந்த 18ஆம் படியை ஏறி பகவானுடைய முகத்தை எல்லாரும் ஒரு நிமிஷங்கிறது கூட சொல்ல முடியாது. அது ஒரு நிமிஷம் பார்க்குறோம், கட்டோடு பார்த்தோன்னு. ஆனால் பிரதி ஒத்துருக்கிட்டையும் அந்த அனுபவத்தை கேட்கலாம். சுவாமியை பார்த்தோன்னா பார்த்தோங்கிற திருப்தி. இப்போது எல்லா இடத்துலையும் பகவான் அதை கொடுக்குறார். ஆனால் அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சபரிமலைக்கு போய் பகவானை பார்த்துட்டு எனக்கு திருப்தியாக தரிசனம் ஆகலேன்னு சொல்லி கேள்வி இல்லை. எப்படியோ அவருடைய முகத்தை ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டா போகிறோம். எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்காதது தான் அது. ஆனால் பார்த்துட்டோங்கிற திருப்தியை எல்லாருக்கும் கொடுக்குறாரே, அந்த ஆனந்தம் ஒன்றே போருமே. அதனால் அதுக்கு ஒரு உதாரணம் அதை தான் சொல்ல முடியும். அதனால தான் திரும்பி திரும்பி மனது அதில் போய் விழையிறது. அப்படி எல்லா விதமான ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறதுனால ஜனாஹ்லாதாய நமஹான்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.